நபிமார்கள் தொடர் வகுப்பில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியான சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சஹீஹான ஹதீஸாக 1-2 சம்பவங்கள் தான் வருது. பெருசாக அதிகமான செய்திகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாதிரி அல்லது மற்ற நபிமார்கள் மாதிரி அதிகமான செய்திகள் எதுவுமே என்ன செய்யலை, இடம்பெறல. சரியான தகவல்களாக ஒரு சில குர்ஆனுடைய வசனங்கள், அப்புறம் ஒரு சில ஹதீஸுகள் வருது. ஏன்னா பெருசாக அதிகமான விஷயங்கள் இல்லை. ஆனால் லைஃபான சம்பவமாக, பலகீனமான சம்பவமாக நிறைய வருது. ஏன்னா அந்த பலகீனம் எதுங்கிறத நம்ம சொல்லணும் தானே. ஏன்னா அதனால் அதை நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் சேர்த்தே படிப்போம். அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஒதுக்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ இன்னஹு கான சித்தீகன் நபியா. இந்த வேதத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியை நீங்கள் நினைவு கூறுவீராக. அவர் இன்னஹு கான சித்தீகன், அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இதில் 2 சிஃபத்தை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பாக அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, உண்மையாளராக இருந்தார். ஏன்னா உண்மையாளராக இருந்தார். இரண்டாவது, அலைக்கும் அஸ்ஸலாம், இரண்டாவது நபியாகவும் இருந்தார். ஏன்னா நபியாகவும் இருந்தார், உண்மையாளராகவும் இருந்தார் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். எல்லா நபிமார்களும் உண்மையாளர்கள் தான். பொதுவாக அல்லாஹு தாலா நபியை தேர்வு செய்வதாக இருந்தால் அந்த நபிமார்கள் மஅசூம், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். சரியா? சஹாபாக்கள் பாவம் செய்து மன்னிக்கப்பட்டவர்கள், பாவம் செய்திருந்தாலும் மன்னிக்கப்பட்டவர்கள். அதனால தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையாக சொல்லுவாங்க, 2 சாரார்களை நாம் ஒருபோதும் விமர்சனம் செய்யக்கூடாது. 2 சாரார்களை என்ன செய்யக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது. ஒன்று நபிமார்கள், பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். இரண்டாவது சஹாபாக்கள், அவர்களிடத்தில் சில பாவங்கள் நிகழ்ந்திருந்தாலும் மன்னிக்கப்பட்டவர்கள், அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டவர்கள். இப்போ அல்லாஹுவால் மன்னிக்கப்பட்டவர்களையும் விமர்சனம் செய்யக்கூடாது, பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களையும் என்ன செய்யக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது. இப்போ இதில் அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னஹு கான சித்தீகன், அவர் உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அமைதியாக இருக்கிறீங்க? அது பின்னால் வரும். வரஃபஅனாஹு மகானன் அலியா, வரஃபஅனாஹு, நாம் அவரை உயர்த்தினோம், மக்கானன் அலியா, உரிய இடத்திலே நாம் அவரை என்ன செய்தோம், உயர்த்தினோம். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இதுதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக திருமறை குர்ஆனில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சம்பந்தமாக திருமறை குர்ஆனில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. இதில் அல்லாஹு தாலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த வசனத்தில் புகழ்ந்து சொல்கிறான். இவர்தான் ஹனூஹ் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் தான் ஹனூஹுன்னு இதுக்கு முன்னால் படித்தோமா இல்லையா? ஏன்னா ஹனூஹுன்னு ஒருத்தர் இருந்தாருன்னு, அவர் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஏன்னா இவர் மூலமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வம்சாவளி வருது என்று அந்த வம்சாவளியை குறித்து அறியக்கூடிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இதெல்லாம் கீழ் சொல்லப்படுது. ஏன்னா இதுதான் உண்மை என்று நாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. புரியுதா இல்லையா? சரி, அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா இவருக்குத்தான் என்ன செஞ்சான், நுபுவத்தை கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு செய்தி இடம்பெறுது. இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, இவர்தான் முதலில் பேனாவினால் எழுத கற்றுக்கொண்டவர், இவர் தான் முதல்ல பேனாவை பயன்படுத்தியவர் அப்படிங்கிற கருத்தில். அதே போன்று இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணமடையும் போது இவருக்கு 308 வயது இருந்தது அப்படின்னு இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். நபிமார்களுடைய செய்தியை பொறுத்த மட்டில் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்ததை தான் நம்ம என்ன செய்வோம், உறுதியாக எடுத்துக்குவோம். இது அல்லாத வரலாற்று ரீதியான சில தகவல்கள் அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் என்ன செய்யலாம், இருக்கலாம். சரியா? அப்போ இவர் 308 வயது வரைக்கும் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. அதே போன்று இன்னும் வக்கது கால தாயிஃபத்து மினன் நாஸ், மக்களில் சிலர் சொல்கிறாங்க, அதாவது முஆவியத் இப்னுல் ஹக்கம் அஸ்ஸுலமி அப்படிங்கிற ஒருவருடைய அறிவிப்பை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க,
மணலில் உள்ள ஒரு கோட்டை பற்றி, மணலில் உள்ள ஒரு கோட்டை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அப்படி கேட்கும்போது இன்னஹு கான நபியுன், அவர் ஒரு நபியாக இருந்தார். ஏன்னா அவர் மணலிலே கோடு வரைந்து குறி சொல்லக்கூடியவராக இருந்தார். அவர் குறி சொல்லக்கூடியவராக இருந்தார். ஃபமன் வாஃபக ஹத்தஹு, அவருடைய அந்த கோடு கிழித்து யாருக்கு குறி சொல்கிறாங்களோ அந்த குறி யாரோடு ஒத்து போகின்றதோ அது அவருக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த செய்தி மட்டும் சஹீ முஸ்லிமில் 537வது செய்தியாக இடம்பெறுது. ஏன்னா ஒரு நபி இருந்தார் அப்படின்னு வருதா இல்லையா, இந்த நபி தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சஹீ முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி. இப்போ இதில் நமக்கு நினைக்கலாம் குறி சொல்கிறது கூடாதே, குறி பார்க்கறது கூடாது, குறி சொல்கிறது கூடாது. ஒருவேளை அல்லாஹு தஆலா முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்த நபிமார்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டதாக கூட என்ன செய்யலாம், இருந்திருக்கலாம். ஏன்னா முந்தைய நபிமார்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பல விஷயங்கள் நம்ம சமூகத்திற்கு ஹராமாக இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஒருவேளை அந்த அடிப்படையில் முந்தைய சமுதாயத்துக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்திருக்கலாம் அல்லாஹுடைய அனுமதியினால. புரியுதா இல்லையா? குறி சொல்கிறான்னா குறி சொல்லக்கூடியவனுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம குறின்னு சொன்ன உடனே குறி சொல்லக்கூடியவன் அல்லது ஜோசியக்காரனுடைய குறிய மாதிரி அவர் குறி சொல்லிட்டு இருப்பார் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நபிமாரோடு சம்பந்தப்பட்டு இந்த செய்தி வர்றதுனால அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது, திங்க் பண்ணக்கூடாது. நாம் அதை எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹீன் அடிப்படையில் மக்களுடைய எதிர்காலம் சம்பந்தமாக அவர் சொல்லக்கூடியவராக இருந்திருக்கலாம். அப்படி தான் நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கணும். ஏன்னா குறிகாரன் யார்கிட்டேருந்து சொல்கிறான் அந்த செய்தியை? ஷைத்தானிடமிருந்து சொல்கின்றான். புரியுதா இல்லையா? அல்லாஹு தஆலா உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மலக்குமார்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது ஷைத்தான்கள் ஒட்டு கேட்டு என்ன செய்கிறான், குறிகாரனுடைய காதில் ஒரு செய்தியை போடுவான். அவன் 99 பொய் அதில் சொல்லி 100ஆக என்ன செய்வான், அடித்து விடுவான். புரியுதா இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, குறிகாரன் சொன்னோன்னா அந்த குறிகாரன் நினைக்கக்கூடாது. சரியா? அல்லாஹுடைய வஹீன் அடிப்படையில் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை சொல்லக்கூடிய ஒருவராக அவர் இருந்திருக்கலாம் என்ற நல்ல அபிப்பிராயம் தான் நாம் என்ன செய்யணும், கொள்ளணும். வல்லாஹு ஆலம். ஏன்னா அடுத்ததாக அதிகமான தஃப்சீர் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இவர் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள், அதிகமான செய்திகள் பொய்யான தகவல்களாக நபிமார்களை பற்றி, உலமாக்களை பற்றி, தீர்ப்பளிப்பவர்களை பற்றி, அவுலியாக்களை பற்றி எப்படி அதிகமான விஷயங்கள் பொய்யாக புனைந்து சொல்லப்பட்டதோ அதே போன்றுதான் இவரை பற்றியும் நிறைய செய்திகள் பொய்யாக புனைந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இப்போ வரஃபஅனாஹு மக்கானன் அலியா, வரஃபஅனாஹு நாம் அவரை உயர்த்தினோம், மக்கானன் அலியா உயரிய இடத்திலே அவரை உயர்த்தினோம் வருதா இல்லையா? அப்போ அந்த உயரிய இடம்னா என்ன அப்படிங்கிறதுல தஃப்சீர் ஆசிரியர்கள் நிறைய கருத்துக்களை என்ன செய்கிறாங்க, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கிறாங்க. இதில் கமா சபத ஃபி ஸஹீஹைன் ஃபி ஹதீஸ் இஸ்ராவுக்கு விண்ணுலக பயணம் மேற்கொண்டாங்களா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணுலக பயணம் மேற்கொண்டாங்களா இல்லையா? அப்படி விண்ணுலக பயணம் மேற்கொள்ளும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4வது வானத்தை கடக்கும்போது 4வது வானத்தில் யார் இருக்கிறா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ரஃபஅனாஹு மகானன் அலியா, நாம் அவரை உயரிய இடத்திலே உயர்த்தினோம் என்று சொன்னால் வானத்தில் 4வது இடத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி நாம் உயர்த்தினோம் அப்படி நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கிடணும் இந்த செய்தியை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதே போன்று இப்னு ஜரீர் சொல்கிறாங்க, இப்னு ஜரீர் அப்படி ஹிலால் இப்னு யசாஃப் அப்படிங்கிற அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேட்கப்படுது, வரஃபஅனாஹு மகானன் அலியா உயரிய இடத்திலே அவரை உயர்த்தினோம் அப்படின்னா என்ன என்று கேட்கப்படும் போது அல்லாஹு தஆலா அவருக்கு என்ன செய்தான், வஹி அறிவித்தான். அதாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றதாக அறிவிக்கப்படுது. அதாவது ஒவ்வொரு நாளும் ஆதமுடைய பிள்ளைகளுடைய அமல்கள் உயர்த்தி காட்டப்படுது அல்லாஹ்விடத்தில். புரியுதா இல்லையா? தினமும் நமது அமல்களை எல்லாம் கொண்டு செல்வதற்காக சில மலக்குமார்கள் காலையிலையும் சாயங்காலம் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அது ஹதீஸில் வந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? காலையிலும் மாலையிலும் சில மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் அமல்களை கொண்டு செல்வதற்காக என்ன போகிறாங்க. அந்த மாதிரி எனது அமலும்
அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய அமல்கள் உயர்த்தி கொண்டு செல்லப்படுவதை போன்று எனது அமலையும் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி கொண்டு செல்லப்படுவதை நான் அதிகம் விரும்புகின்றேன் என்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறாங்களாம், சொல்கிறாங்களாம். ஏன்னா அப்போ அதே போன்று மலக்குல் மௌத் அவரை சந்தித்து அவருடைய அந்த உயிரை கைப்பற்ற வரும்போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அவருக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்கிடத்தில் சொல்கிறாங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் கூட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். இதை நீங்கள் மலக்குல் மௌத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாராம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்களாம். அந்த மலக்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபஹமலஹு பைன ஜனாஹைஹி தும்ம ஸஅத பிஹி இல ஸமா, வானத்தில் அந்த மலக்கு சுமந்து கொண்டு போகிறாங்க. ஏன்னா 4வது வானத்துக்கு வந்த உடனேயே மலக்குல் மௌத்தை அந்த மலக்கு சந்திக்கிறாங்க, மலக்குல் மௌத்தை சந்திக்கிறாங்க. அப்போ மலக்குல் மௌத்திடம் நீங்கள் கேளுங்க, அதாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசுகிறாங்க. மலக்குல் மௌத்து அது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்கு இருக்கலாங்க இல்லையா, அந்த மலக்கிட்ட கேட்குறாங்க, ஒய்ன இத்ரீஸ், இத்ரீஸ் எங்கே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இத்ரீஸ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் எனது முதுகுக்கு மேலே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலக்குல் மௌத்து சொல்கிறாங்க, என்ன ஒரு ஆச்சரியம், அல்லாஹு தஆலா அவருடைய உயிரை 4வது வானத்திலே கைப்பற்றுமாறு என்னை அனுப்பி வைத்தான், 4வது வானத்தில் கைப்பற்றுமாறு என்னை அனுப்பி வைத்தான். ஏன்னா அப்போ நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டேன், எப்படி 4வது வானத்தில் அவருடைய உயிரை கைப்பற்ற முடியும், அவர் தான் பூமியில் இருக்கிறாரு, எப்படி நான் 4வது வானத்தில் அவருடைய உயிரை கைப்பற்ற முடியும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொன்னதை மாதிரி அவர் என்ன செய்கிறார், இப்போ 4வது வானத்தில் இருக்கிறாரு. இப்போ அதனால் அவருடைய உயிரை நான் கைப்பற்ற வந்திருக்கிறேன். ஆனால் இதைத்தான் அல்லாஹு தஆலா வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவரை உயர்ந்த இடத்திலே நாம் உயரிய இடத்திலே உயர்த்தினோம் என்பது 4வது வானத்தில் அவரை உயர்த்தினானா இல்லையா, அதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான்னு சொல்லி இந்த ஒரு தஃப்சீர் வருது. ஏன்னா இதுவும் கட்டுக்கதை, இதுவும் என்னது கட்டுக்கதை, புரியுதா இல்லையா, இதுவும் என்னது ஒரு கட்டுக்கதை. ஏன்னா அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்லப்படுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்படுத்தி. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலக்கிட்ட சொல்கிறாங்க, மலக்குல் மௌத்துட்ட நீங்கள் கேளுங்க, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நான் வாழுவேன், எவ்வளோ நாள் எத்தனை வயசு வரைக்கும் நான் வாழுவேன் அப்படி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்க, மலக்கிட்ட கேட்க சொல்கிறாங்க. அப்போ மலக்கு கேட்குறாங்க, இவர் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, அவரை நான் முழுமையாக பார்க்காத வரை அவர் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்வார் என்று என்னால் சொல்ல முடியாது, அவரை முழுமையாக எனக்கு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ முழுமையாக பார்த்த உடனேயே சொல்கிறாங்க, இவர் கண் இமைக்கும் நேரத்தில் கூட இனிமேல் அவருக்கு என்னதில்லை, ஆயுள் காலம் கிடையாது, கண் இமைக்கும் நேரத்துக்குள்ளால் அவர் மூத்தா போயிடணும், ஏன்னா அவருடைய தவணை வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாராம் சொல்கிறாராம். உடனே மலக்குல் மௌத்து அவருடைய இறக்கைக்கு கீழே பார்த்த உடனேயே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய உயிர் கைப்பற்றப்பட்டிருந்தது, அந்த அவரோடு வந்த மலக்குக்கு கூட என்ன செய்யலை, தெரியல. இப்படின்னு ஒரு கதை வருது. இதுவும் என்னது இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான செய்தி, சரியா. இதுவும் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இது இஸ்ராலியாத், இதில் மறுக்கப்பட வேண்டிய செய்திகள் தான் இருக்குது என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்து வரஃபஅனாஹு மகானன் அலியா, உயரிய இடத்திலே அவரை உயர்த்தினோம் என்று வரக்கூடிய அந்த செய்தி சம்பந்தமாக முஜாஹித்னா தஃப்சீர் முஜாஹித் முஃபஸ்ஸிர் முஜாஹித் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹு தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தியதை போன்று அல்லாஹு தஆலா என்ன செய்தான், உயர்த்தி இருக்கின்றான். ஆனால் இன் அராத அன்னஹு லம் யமுத் இலல் ஆன் ஃபஃபி ஹாதன் நظர், அதாவது முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் இதுவரைக்கும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உயர்த்தப்பட்டார்கள்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, உலகத்தில் உயிரோடு இருக்கிறாங்க, அப்படி தானே இல்லையா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை, நல்லா வழங்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யலை, மரணிக்கவில்லை. அல்லாஹு தஆலா உயிரோடு என்ன செய்து விட்டான், உயர்த்தி விட்டான். மறுமை நாளின் போது அவர்கள் மீண்டும் என்ன செய்வார்கள், திரும்ப வருவார்கள், சிலுவையை முறிப்பார்கள், தஜ்ஜாலை, நிறைய விஷயங்கள்லாம் வருது, சரியா. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உயிரோடு உயர்த்தப்பட்டதை போன்று உயர்த்தப்பட்டார் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்று முஜாஹித் அந்த கருத்தை நாடி அவர்கள் சொல்லி இருந்தால் இதை நாம் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள
முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஆனால் அதே நேரத்தில் அவர்களுடைய உயிர் அந்த வானத்தில் உயர்த்தப்பட்டு அது பிடிக்கப்பட்டது என்று சொன்னால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறாங்க. புரியுதா இல்லையா? அடுத்து வரஃபஅனாஹு மகானன் அலியா அப்படின்னா இன்னொரு கருத்து சொல்லப்படுது, அவர் 6வது வானத்திலே அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது, அங்கதான் அவர் மரணித்தார் என்று சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. வரஃபஅனாஹு மகானன் அலியா, உயரிய இடத்திலே அவரை உயர்த்தினோம் என்று சொன்னால் ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, சொர்க்கத்திலே அவரை உயர்த்தினோம், சொர்க்கம் அவருக்கு எடுத்து காட்டப்பட்டது அப்படிங்கிற. இது எல்லாமே கீழ், இது எல்லாமே என்னதான் கீழ் சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் வந்த விஷயங்கள் மட்டும்தான் என்னது உண்மையானது, சரியா, உறுதியானது. வகால காயிலூன் ரஃபஅ ஃபி ஹயாத் அபீஹி, ஏன்னா அதாவது அவருடைய தந்தை இருக்கும் நிலையிலேயே அவர் உயிரோடு உயர்த்தப்பட்டார். அவருடைய தந்தை பேர் எருதிபின் மிஹ்லாயில் என்ற அவருடைய தந்தை உயிரோடு இருக்கும்போதே அவர் உயர்த்தப்பட்டார், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இன்னும் சிலர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இருக்கவில்லை, மாறாக பனி இஸ்ரவேலருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒருவர் தான் இவர். அப்போ 2வது நபி இல்லைங்கிறாங்க சிலர், சரியா. இதுவும் இஸ்ராயலி, இதுவும் தவறான ஒரு கருத்து. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, இப்னு மசூத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அவங்க சொல்கிறாங்க, அதாவது அன்ன இல்யாஸ்னு ஒரு நபி இருக்கிறாங்களா இல்லையா, இந்த இல்யாஸ் நபி தான் ஹுவ இத்ரீஸ், அவர் தான் யார், இத்ரீஸ் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதுவும் ஒரு கீழ். ஏன்னா புகாரியில் இன்னொரு செய்தி இடம்பெறுகின்றது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக. புகாரியில் 3887வது செய்தியாகவும் முஸ்லீமில் 164வது செய்தியாகவும் இடம்பெறுகின்றது. அது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனாவது வானத்தில் சந்திக்கிறாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள? 4வது வானத்தில் சந்திக்கிறாங்க. இப்படி 4வது வானத்தில் சந்திக்கும் போது மர்ஹபம் பில் அஹ் சாலிஹ் வன் நபியு சாலிஹ், ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4வது வானத்தை கடக்கும் போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னா, மர்ஹபம் பில் அஹ் சாலிஹ், நல்ல சகோதரனே வருக, ஒன் நபியு சாலிஹ், நல்ல நபியே வருக என்று என்ன செஞ்சாங்க வரவேற்றதாக ஒரு ஹதீஸ் வருது. புரியுதா இல்லையா? அப்போ இது முஸ்லீமில் 164வது செய்தியாக வருது, புகாரியில் 3887வது செய்தியாக இடம்பெறுது. சஹீஹான ஹதீஸ், ஆமாம் 3887வது ஹதீஸ், இது சஹீஹான ஹதீஸ். ஏன்னா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சார்பாக வரக்கூடிய செய்திகள் பார்த்தீங்கன்னா அந்த குர்ஆனுடைய வசனம், சரியா, குர்ஆனுடைய சூரத்து மரியமில் 56லேருந்து 57, 56, 57வது வசனங்கள், இது சரியான விஷயம். 2வது நாம் சொன்ன மாதிரி சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தி, அவர் கோடு போட்டு குறிபார்க்கக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு ஒரு செய்தி வருதா இல்லையா, இதுவும் சஹீஹான செய்தி, 537வது செய்தியாக வருது. ஏன்னா அடுத்ததாக இந்த செய்தி, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது வானத்தை கடந்து செல்லும் போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து செல்லும் போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மர்ஹபம் பில் அஹி சாலிஹ் வன் நபியு சாலிஹ், ஏன்னா அதாவது நல்ல சகோதரனே நல்வரவு ஆகட்டும், ஏன்னா நல்ல நபியே நல்வரவு ஆகட்டும் சொல்கிறாங்களா இல்லை, இதுவும் சரியான தகவல், சரியா. அந்த செய்தியை பொறுத்த மட்டும் இப்னு இஸ்ஸாக் என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க, அது ஹதீஸில் என்ன செய்யலாம் அந்த செய்தி வரல, வல்லாஹு ஆலம், சரியாகவும் கூட என்ன செய்யலாம் இருக்கலாம், வல்லாஹு ஆலம். அடுத்து வலம் யக்குல் கமா கால ஆதம் வ இப்ராஹிம், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று என்ன செய்யலை மர்ஹபம் பின் நபி சாலிஹ் வல் இப்னு சாலிஹ் அப்படின்னு என்ன செய்யலை சொல்லலை. ஃபலவ் கான ஃபி உமூது நஸபிஹி லகால கமா கால லஹு, அதாவது ஏற்கனவே நம்ம ஒரு செய்தி சொன்னோமா இல்லையா, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் இருந்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படின்னு, ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஏன்னா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அல் அஹ் சாலிஹ், நல்ல சகோதரனே அப்படின்னு, அதனால் சந்ததின்னு நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. புரியுதா இல்லையா? இதுதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி.
சரியா? அப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக வேறு பெருசாக நமக்கு தகவல்கள் குர்ஆன் ஹதீஸில் இல்லை. 4வது வானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள் என்ற அந்த செய்தி மட்டும்தான் சரியானது. அதை போன்று அவர் மணலிலே கோடு போட்டு குறி சொல்லக்கூடியவராக இருந்தார். குறின்னா என்னங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். குறின்னு சொன்ன உடனே மரியமில் வந்து சூரத்து மரியமில் 56, 57வது வசனம். ஏன்னா குறின்னா நம்ம சொல்லிட்டோம், அது நம்ம மற்ற குறிகாரங்க பார்க்குற மாதிரி குறின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீன் அடிப்படையில் அவங்க என்ன செய்யலாம், மக்களுடைய எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு இதாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். இதுதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக வந்து செய்தி. சரியா? இல்லை, அதான் நம்ம சொன்னோமே, இவருடைய தந்தை வந்து அதாவது இவருடைய ஆமாம் இவருடைய தந்தை சம்பந்தமாக எர்த் இப்னு மிஹ்லாயில் அப்படிங்கிறவர் தான் இவருடைய தந்தைன்னு வருது. ஆனால் வகால காயிலூன், ஏன்னா அது ஒரு கீழ் தான், அதை நம்ம உறுதியாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அதே மாதிரி நம்ம வந்து ஹனூஹ் என்பவர் தான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், அதுவும் ஒரு சொல்லு தான். சரியா? அதுவும் என்ன செய்ய முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. இதுதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி. சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்து வந்து நம்ம என்ன செய்வோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக படிக்க இருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சூரத்து நூஹில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அது வந்து பெரிய வரலாறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு கொஞ்சம் பெரிய வரலாறு. ஏன்னா இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய நாட்களில் என்ன செய்வோம், படிப்போம் இன்ஷா அல்லாஹ்.